பங்குனி மாதம் பிறந்தவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு குணாதிசயங்கள் இருக்கு. பங்குனி மாதம் எடுத்துக்கிட்டாலே பாத்தீங்கன்னா 12 ராசிகள்ல மீன ராசியை இருக்கிறது தான் பங்குனி மாதம். பங்குனி மாசத்துல பிறந்தவங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடியவங்க, ரொம்ப நாலேஜபிளான ஒரு பர்சன்ஸாக இருக்கக்கூடியவங்க. சில சமயங்கள் இப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது, குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? இந்த ராசிக்காரர்களுடைய அதிபதி செவ்வாய் பகவான். இந்த மாதம் பிறக்கும் போதே புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் தொடங்கலாமா? மேஷ கண்டிப்பா தாராளமாக. ஆனா ஃபர்ஸ்ட் 15 நாட்கள் ஒரு பண இழப்போ இல்லை தேவையில்லாம திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் மேஷ ராசிக்கு அதிபதியே செவ்வாய் பகவான் ராகுடைய நெருக்கத்துல இருக்கிறதுனால முக்கியமான பொருளாதாரம் சார்ந்த விஷயம். நிறைய பேர் குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதம் நடக்குமா? அது இந்த மாதம் கொஞ்சம் இப்போ பரிகாரம் செய்யணும்னா நாகத்துக்கு வழிபாடுகள் செய்யறது, இல்லை காளஹஸ்தி போய் யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் பங்குனி மாதம் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்றதுக்காக ஜோதிடர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பேசலாம். வணக்கம். வணக்கம். இந்த பங்குனி மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்பட போகுதுன்னு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பங்குனி மாதம் பிறந்தவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு குணாதிசயங்கள் இருக்கும்ல, ஸோ அதை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க மேம். யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். ஸோ பங்குனி மாதம் எடுத்துக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா 12 ராசிகள்ல மீன ராசியை குறிக்கிறது தான் பங்குனி மாதம். இந்த மீன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன் நீச்சமடைகிற ராசி, சுக்கிரன் உச்சமடைகிற ராசி, குரு ஆட்சியை பெறக்கூடிய ராசி இது. ஸோ இதில் இந்த பங்குனி மாதத்தில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடியவங்க, ரொம்ப நாலேஜபிளான ஒரு பர்சன்ஸாக இருக்கக்கூடியவங்க. சில சமயங்கள் சரியான இடத்துல சரியான ஸ்பீச்சை கொடுப்பாங்க. ஒரு சில சமயங்கள் இவங்க பேச தேவையில்லாத இடத்துல பேசி தேவையில்லாத பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க. இவங்களோட இல்லற வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 50% தான் இவங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி தரும். ஆனால் தொழிலையோ சரி உத்தியோகத்திலையோ சரி பேர் வாங்கக்கூடிய காரர்களாக இருப்பாங்க இந்த பங்குனி மாதத்தில் பிறந்தவங்க. முக்கால்வாசி ஒரு 100க்கு ஒரு 55% கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்டோ இல்லை கவர்மெண்ட் உத்தியோகமோ இல்லை கவர்மெண்ட்டை பேஸ் பண்ண பிஸ்னஸோ அது ஏதாவது ஒரு விஷயத்தில் இருப்பாங்க. ட்ராவல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்லேயும் இவங்க மெயினாக இருப்பாங்க. அதில் பெண்களுக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா அதிகப்படியான உடலில் ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே போல் டீப் ஸ்லீப் இருக்கக்கூடியவங்க இந்த பங்குனி மாசக்காரர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. இப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது, குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் மேம்? மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது 12 ராசிகள்ல முதல் ராசி. இந்த ராசிக்காரர்களுடைய அதிபதி செவ்வாய் பகவான். இந்த மாதம் பிறக்கும் போதே ராகுடைய நெருக்கத்துல இருக்கிறதுனால சில பொருளாதார இஷ்யூஸை சந்திக்க போகிறாங்க. பண இழப்போ இல்லைனாக்கா பண விரயங்களோ இது சார்ந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடியது. ஆனால் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே இந்த பிரச்சனைகளுடைய வீரியங்கள் குறைச்சி கொடுக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு 15 நாட்கள் ஒரு பண இழப்போ இல்லை தேவையில்லாமல் ஆசைப்பட்டு ஒரு இடத்துல பணத்தை போட்டு தொலைக்கிறதோ இல்லை குடும்பத்துக்கு ஏகப்பட்ட செலவுகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல ஜாதகர் எச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்பு தரும். ஓகே மேம். புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் தொடங்கலாமா? மேஷ கண்டிப்பாக தாராளமாக தொடங்கலாம். 10ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்காரு. அவரே 10ஆம் இடத்தை பார்க்கறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஜாதகர் சொல்லும் போது அவருடைய நிலை இந்த மாதம் பிறக்கும் போது சரியான நிலையில் இல்லாதனால கொஞ்சம் நிதானம் காத்து அவங்களுடைய ஜாதக ரீதியான நேரத்தையும் சரி பார்த்துட்டு எடுத்து தொடங்குறது சிறப்பாக இருக்கும். இல்லைங்க எனக்கு ஜாதகம்லாம் இல்லை, பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படின்னா இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தொடங்குறது அதாவது கோச்சார ரீதியாக
40% சாதகமா இருக்கும். ஓகே மேம். நிறைய பேர் வேலை தேடிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? கண்டிப்பா ரொம்ப கம்மி தான் வாய்ப்பு. ஏன்னா உத்தியோகம் சொல்லக்கூடிய அதிபதியும் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாதகஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. ஆனா வரக்கூடிய இருக்கிற உத்தியோகத்தை தக்க வச்சுக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நான் உத்தியோகம் மாறலாமா இல்ல உத்தியோகம் கிடைக்குமானா இவங்க எதிர்பார்த்தது நிச்சயமா அமையாது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நிதானிச்சுட்டு போறாங்களோ, சின்ன சின்ன வேலை வருது எடுத்து செய்யலாம்னா செய்யலாம். பர்மனண்டா இதுதான் நான் உட்கார போறேன் அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு சாதகமா இல்லை. இல்ல. ஓகே. திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு திருமணம் கை கொடுமா? கண்டிப்பா திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் தோஷம் காரணமாக கலத்திர தோஷம், திருமண தோஷம் இருக்குங்க, அதனால ராகுகேது தோஷம் இருக்கு, அதனால தள்ளி போனவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் சிறப்பான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்குறது. மிரக்கலா இந்த மாதம் நாங்கள் பேச மாட்டோம் ஆனால் டக்குன்னு வந்துச்சு அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மாற்றி கொடுக்கும். ஓகே மேம். இப்போ வெளிநாடு போகணும்னு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு பாசிபிளாக நடக்குமா? கண்டிப்பாக வாய்ப்புகள் வந்து 60% இருக்கு. அதுவும் வந்து உல்லாச பயணமாக போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கே தவிர உத்தியோகம் சார்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழில் சார்ந்த ரீதியாக நான் போகலாமா அப்படின்னா இந்த மாதம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். ஓகே மேம். நிறைய முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழல்ல இருப்பாங்க. ஸோ அவங்களாம் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கணும்? அதுதான் சொல்றேன். மேஷ ராசிக்கு அதிபதியே செவ்வாய் பகவான் ராகுவுடைய நெருக்கத்துல இருக்கிறதுனால முக்கியமான பொருளாதாரம் சார்ந்த விஷயம், இல்லை நான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இந்த பையனை தான் முக்கிய முடிவுகள், நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன், அந்த முடிவுகள் எல்லாம் 15ஆம் தேதிக்கு வரைக்கும் பொறுத்து இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த முடிவுகள் எடுக்கும் போது சாதகமான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே மேம். மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? கல்வி சார்ந்த விஷயங்கள் வந்து இன்னும் இப்போ ஆனுவல் வேற ஸ்டார்ட் ஆக போது, அதோட ப்ரெஷர் இருக்கும், டியூஷன்ஸ் இருக்கும். ஆனால் வந்து படிப்பில் வந்து சிறப்பை எடுத்துருவாங்க. இந்த குழந்தை படிக்குமா அப்படின்னு கேட்ட குழந்தை கூட நல்ல மதிப்பெண்ணை எடுத்து கொடுத்துரும். என்ன வந்து நட்பு ரீதியான விஷயங்களை மட்டும் பேரண்ட்ஸ் கவனிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இன்னும் சிறப்பா இருப்பாங்க. ஓகே மேம். நிறைய பேர் குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதம் நடக்குமா? அது இந்த மாதம் கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. அடுத்த மாதம் அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேம், இப்போ மேஷ ராசிக்காரர்கள் இந்த பங்குனி மாதம் அவங்களுக்கு எல்லாமே பாசிபிளாக நடக்கணும் அப்படின்னா எந்த கடவுளை வழிபடலாம்? கண்டிப்பாக இவங்க வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லை தெய்வம். இவங்க இருக்கக்கூடிய இப்போ எல்லை தெய்வத்திலே வந்து சர்பத்தோடு இருக்கக்கூடிய தெய்வத்தை போய் கும்பிட்டாங்கன்னா தொட்ட காரியங்கள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். நாகத்தம்மன் கோவில், அங்காள பரமேஸ்வரி கோவில், கருமாரி, இவங்கெல்லாம் வந்து தலைக்கு மேலே சர்பம் இருக்கும். ஏன்னா சர்ப கிரகத்தோட மேஷராசி அதிபதி சம்மந்தப்பட்டு இருக்கிறனால அவங்க கிட்ட போய் சரணாகதி எடுக்கிறது சிறப்பு. இல்லை புத்து வழிபாடு இருக்கு அப்படின்னா அங்க போய் ஒரு தீபம் ஒண்ணு, இவங்க பிறந்த கிழமை இல்லைன்னா இவங்க பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு அங்க போய் தீபம் ஏற்றி, எப்பவுமே கோவிலுக்கு நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ அங்கே போய் ஒரு 48 நிமிஷத்துலேருந்து 52 நிமிஷம் வரைக்கும் உட்காரும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் சரி, அவங்களோட ஆரோவை கிளென்ஸ் பண்ணி கொடுக்கறதுலையும் சரி, எவ்வளோதான் தடைகள் இருந்தாலும் அதை மீறின வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். நிச்சயமா மேம். பரிகாரங்கள் ஏதாவது பண்ணலாமா? கண்டிப்பாக பரிகாரம் செய்யணும்னா நாகத்துக்கு தான். நாகத்துக்கு வழிபாடுகள் செய்கிறது, இல்லை காளஹஸ்தி போய் சர்வசாந்தி செஞ்சுக்கிறது, அப்படி இல்லாத பட்சத்துக்கு திருப்பாம்பரம் போய் நாகத்துக்கு பரிகாரங்கள் செஞ்சுக்கிறது, இல்லை வீட்டு பக்கத்துலேயே புத்து இருக்குங்க அப்படின்னா போய் ஒரு மஞ்சள் பூ வாங்கி சாத்தி தேங்காய் பழம் உடைச்சி வச்சு நல்லா நமஸ்காரம் பண்ணிட்டு வர்றது சிறப்பு. ஓகே மேம். இவங்களுக்கான அதிர்ஷ்ட எண் என்ன, வர்ணம் என்ன? அதிர்ஷ்ட எண் சொல்லும்போது 9ஆம் எண், அதிர்ஷ்ட வண்ணம் சொல்லும்போது மஞ்சள் வண்ணம். நிச்சயமா மேம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி. நன்றி.